ஹலோ மக்களே, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற அப்டேட் கார்த்திகை தீபம் சீரியலுடைய சூப்பரான ஒரு அப்டேட் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க. அந்த ஒரு சூப்பர் அப்டேட் என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மயில் வாகனத்துடைய ஒய்ஃப் ராகினி இருக்காங்க. ஸோ அவங்க திடீர்னு அவங்களுக்கு ஏதோ ஆகிடுது, மயக்கம் போட்டு விழுந்த மாதிரி. ஸோ அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு அவங்கள கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் டாக்டர் அவங்கள செக் பண்ணி பார்த்துட்டு அவங்க ரொம்ப நேரமாக செக் பண்ணிகிட்ருக்காங்க. வெளியில் பார்த்தா மயிலோகனம் ரொம்பவே டென்ஷனாக இருந்துகிட்ருக்காரு. மாமா எதுக்காக டென்ஷனாக இருக்கீங்க அப்படின்றாங்க ரேவதி. அப்போது ரேவதியை உள்ளே கூட்டிகிட்டு ராகினி உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு ரொம்ப நேரம் ஆச்சு, ஆனால் இன்னுமே வரலை, அதான் டென்ஷனாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றும் ஆகாது, ஒன்றும் பயப்படாதீங்க மாமா அப்படின்னு சொல்கிறாங்க ரேவதி. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா நம்ம டாக்டர் வராங்க. டாக்டர் வந்ததுக்கப்புறம் ரேவதிக்கிட்டோ கார்த்திக்கிட்டு மயில் வாகனம் இவங்க 3 பேர் நிற்கிறாங்க வெளியில். இவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாங்க, அவங்க நல்லா தான் இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அப்பா ஆக போகிறீங்க, அதாவது உங்கள் ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, கர்ப்பமாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ இதை கேட்டுட்டு நம்ம மயில் வாகனம் உச்சக்கட்ட சந்தோஷத்தில் இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம சாமுண்டீஸ்வரி திடீர்னு வீட்டில் பார்த்திங்கன்னா அவங்க ஒரு ரொம்பவே மயில் வாகனம் டென்ஷன் ஆகிற மாதிரியான எல்லாருக்குமே ஷாக்கிங்கான ஒரு விஷயத்தை தான் சொல்கிறாங்க. என்ன அது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ராகினி கர்ப்பமாக இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை வச்சு நம்ம சாமுண்டீஸ்வரி என்ன பண்ணுறாங்கன்னா, நான் ஒரு கனவு கண்டேன், அம்மா கனவுல வந்தாங்க. ஸோ அவங்க கனவுல வந்தது மட்டும் இல்லாமல் ராகினி கண்டிப்பாக அவளுக்கு குழந்த பிறக்குமா, அந்த ஒரு குழந்த பிறக்க போகிற டைமில் நம்ம குடும்பமும் அந்த கிழவியோட குடும்பமும் ஒன்று சேரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதனால் நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன், ராகினிக்கு பிறக்க போகிற இந்த ஒரு குழந்தைய நம்ம கலைச்சிடலாம், இந்த குழந்தை வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. மயில் வாகனத்துக்கும் ரொம்பவே ஷாக்கிங் ஆயிடுது, ராகினிக்கும் ரொம்பவே ஷாக்கிங் ஆயிடுது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ராகினியும் உண்டாகியிருக்காங்க. ஆனால் சாமுண்டீஸ்வரி சொன்னதை கேட்டு ஒட்டுமொத்த குடும்பமே பயங்கர ஷாக்கிங்கோடு இருந்துகிட்ருக்காங்க. ஸோ சாமுண்டீஸ்வரி எடுத்த இந்த ஒரு முடிவு கண்டிப்பாக தப்பானது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.